இஸ்ரேல் ஈரான் இடையேயான அந்த 6வது நாள் போர் என்று நடைபெற்று வரும் வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகவும் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம், உடனடியாக அயத்துல்லா கொமேனி சரணடைய வேண்டும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்து அதற்கு பதில் எச்சரிக்கையும் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனி இப்போது விடுத்திருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்றும் ரத்தத்திற்கு ரத்தமே பதிலடி என்றும் அவர் சூளுரைத்திருக்கிறார். இதனால் இந்த போர் அடுத்த கட்டத்தில் நெருங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்மோடு இந்த இஸ்ரேல் போர் தொடர்பான அடுத்த கட்டமாக அது என்ன நிகழும், அரசியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நம்முடைய அரசியல், வரலாறு, இலக்கியம் என பல்வேறு பன்முக தளங்களில் இயங்கி வரக்கூடிய பேராசிரியர் அருணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அருணன் சார், இப்போது இந்த போரின் 7வது நாளான இன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஈரான் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனியும் ஒருவருக்கு ஒருவர் அந்த வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்று டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடியாகவே எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இதனால் இந்த போரின் அடுத்த கட்ட நிகழ்வானது எவ்வாறு இருக்கும் என்று நினைக்கிறீங்க சார்? முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரான் மீது குண்டு போட்டது, இந்த போரை தொடங்கியது இஸ்ரேல் தான், இந்த போருக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இது துவங்கிய பொழுது ட்ரம்ப் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ஈரானுடைய வான்வெளி முழுக்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. அந்த சுப்ரீம் லீடர், உயர் தலைவர் பதுங்கி இருக்கும் இடம் எனக்கு தெரியும். ஆனாலும் அவரை நாங்கள் இப்பொழுது ஒன்றும் செய்ய போவதில்லை, அதாவது கொல்ல போவதில்லை. ஈரான் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் சொல்றார், இஸ்ரேல் பிரதமர் அல்ல. ஆகவேதான் நான் சொல்றேன், இஸ்ரேல் முதலில் குண்டு போட்டது ஈரான் மீது, ஆனால் குண்டு போட வைத்தது அமெரிக்க ஏகாதிபத்திய அரசுங்கிறேன், ட்ரம்ப் தாங்கிறேன். ஏன்னா இப்ப அவரே ஒப்புக்கொள்றாரு சரணடைய வேண்டும் என்று சொல்றது யாரு? அமெரிக்க ஜனாதிபதி. எவ்வளவு விந்தையா இருக்கு, எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லை என்று நம்ம ஆட்கள் சொல்வது போல இப்ப அவரே வந்து உடனடியாக சரண் சொல்ல போனா ஒரு நாட்டுடைய தலைவரை இன்னொரு நாட்டு தலைவர் கொல்லுவோம் என்பது போல மறைமுகமாக மிரட்டல் விடுப்பது என்ன வகை நியாயம்னு எனக்கு தெரியல. இது எந்த வகையான உலக அரசியல் நாகரிகம் என்றும் எனக்கு புரியல. அது உலக மாந்தரெல்லாம் உண்மையிலேயே நியாயம் உள்ள படைத்தவர்கள்லாம் அதிர்ச்சியில இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்தவொன்னு என்ன சொன்னாருன்னா, அமெரிக்கா எந்த ஒரு நாட்டு விவகாரத்திலும் தலையிடக்கூடாது, நம்ம விவகாரமே பெருசா இருக்கு, நம்ம உள்நாட்டு விவகாரத்தை கவனிப்போம், நான் சமாதான பிரியர், ஆகவே ரஷ்யாவும் உக்ரைனும் உடனடியா சமாதானத்துக்கு வரணும். இப்ப கூட சொல்றாரு இந்தியா பாகிஸ்தான் போற டிபார்ட்மெண்ட் நாட்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் வந்து நான் சொல்றேன் வேடம் போட்டு இருக்கிறார். இப்ப அவரும் ஒரு போர் வெறியர் தான் என்பதை அவருடைய நடவடிக்கை காண்பித்து விட்டது. நான் கேட்கறேன், இது எந்த வகையிலயா நியாயம்? ஒரு நாட்டுடைய ஆட்சியை மாத்தணும். இங்க கூட அப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க, அமெரிக்காவால் ஈரானுடைய ஆட்சியை மாற்ற முடியுமா? இப்ப அந்த மாதிரி அவங்க பேசுறத வச்சு நீங்க தலைப்பு கொடுக்குறீங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஒரு நாட்டினுடைய ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு இன்னொரு நாட்டுக்காரன் சொன்னா, இன்னொரு நாட்டு தலைவர் சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த நாட்டினுடைய இறையாண்மையை இவர்கள் மதிக்கவில்லை. இப்ப இந்தியாவுடைய ஆட்சியை மாற்றணும்னு அமெரிக்க அதிபர் சொன்னா ஒப்புக்கொள்வோமா? ஒத்துழைக்க மாட்டோமா? ஆனா இப்ப நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல பல பதிவுகள் அல்லது ஊடகங்கள்ல பாக்குறேன் இதை பத்தி விவாதம் ரொம்ப இப்ப இயல்பான விஷயம் போல, ரொம்ப சாதாரண விவகாரம் போல. ஈரான் அந்த உயர் தலைவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படி என்று ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. அமெரிக்கா அந்த வேலையை செய்யும், இதோ நிபந்தனை விதித்து விட்டார் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்லாம் போடுவது என்பது ஒரு நியாயமான உலக அரசியலுக்கு உகந்தது அல்ல. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் நான் சொல்ல வர்றது, இப்ப எதுக்காக ஈரான் மீது யுத்தம்? இஸ்ரேல் என்ன சொல்லுச்சு? அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க. ஆகவே அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற அந்த கட்டமைப்பு அதை தாக்க போறோம்னு சொல்லிவிட்டு அங்க இருந்த படை தளபதிகளை குறி வச்சு கொண்டிருக்காங்க, அங்க இருந்த விஞ்ஞானிகளை குறி வச்சு கொண்டிருக்காங்க. அத பெருமையா சொல்றாங்க.
இன்னும் சொல்ல போனா எனக்கு தகவல்லாம் வருதுன்னா அங்க ஏற்கனவே இவங்களுடைய உளவு அமைப்பின் மூலமாக இந்த ட்ரோன்கள் எல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டு அவை இஸ்ரேலில் இருந்து இயக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டுல ஏற்கனவே இருந்துச்சுன்னா ஆகவேதான் குறி வச்சு அந்தந்த இடத்துல வெடிச்சு அவங்க கூட செத்து போயிருக்காங்க. இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சதுக்கு காரணம் அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க என்கிற குற்றச்சாட்டு. நான் கேக்குறேன், ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கணும் இல்லையா, அதுக்குள்ள கூட போகல, தயாரிக்கணும்னு வச்சுக்குவோம். சரி, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என சொல்லுகிற அருகதை இஸ்ரேலுக்கு உண்டா? இஸ்ரேலுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு நண்பரே. இப்போ சில பேர் 200 ஆயுதங்கள் இருக்குங்கிறாங்க, சில பேர் 400 அணுகுண்டுகள் இருக்குங்கிறாங்க. இத எதிரொலிக்குது அமெரிக்கா. அவங்க கிட்ட 5000 அணுகுண்டுகள் இருக்கு. இப்பதான் நான் பார்த்து வரேன். அதே போல ரஷ்யா கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நாடுகள்கிட்ட தான் உலகத்துல மிக அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கு.